உங்களுக்காகவே பூத்தி ஸ்வர்ண மஹாலின் ஸ்ரீனிவாச கல்யாண கலெக்ஷன்ஸ். பூத்தி ஸ்வர்ண மஹால், இது பரிபூரணத்தின் அடையாளம். It takes passion, vision and courage to build a legacy. Casa Grande, transforming lives. வரன் தேடுறது கடையில் போய் பொருள் வாங்குற மாதிரி கிடையாதுங்க. பொண்ணும் பையனோட எக்ஸ்பெக்டேஷனை புரிஞ்சிக்கவே முடியல. அதுக்காகத்தான் என் தலைமையில் இயங்குகிற எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனியில் பதிவு பண்ணுங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல வரன் கட்டாயமாக அமையும். ஆனந்த அனுபவம் அரோமானே. சென்னை பெர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழாவில் நடுவர் திரு ராஜா தலைமையில் முகமூடி இன்றி வாழ்வது சாத்தியமா சிரமமா பட்டிமன்ற விவாதம் சென்ற வார தொடர்ச்சி. பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர் அவர்களே, மேடையில் இருக்கக்கூடிய சக பேச்சாளர்களே, அரங்கத்தை நிரப்பியிருக்கும் தமிழ் சொந்தங்களே, உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்து கொண்டிருக்கும் சன் தொலைக்காட்சி நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை கொஞ்சம் கூட அதனுடைய ரசனை குறையாமல் இத்தனை ஆண்டு காலம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மீரா நாகராஜன் மேடம் மற்றும் மோகன் சார் குடும்பத்தை சார்ந்த அத்துணை பேருக்கும் முகமூடியே இல்லாத ஒரு சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கத்துக்கே முகமூடி இல்லையா? ஒரு கதை சொல்லட்டுமா சார்? என்ன விக்ரம் வேதா மாதிரி இருக்கு? உண்மை கதை சார். சரி. கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு முன்னாடி முதலாக பட்டிமன்றம் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது வேறு ஒரு மேடையில். பேசி முடிச்சதுக்கப்புறம் ஒருத்தங்க கிட்ட போய் கேட்டேன், நல்லா பேசியிருக்கிறேன்னா, முதல் வாய்ப்பு கிடச்சிருக்கு எனக்கு பட்டிமன்றத்துக்கு. நீங்கள் பேசினது பட்டிமன்றமே கிடையாது. என்ன வில்லத்தனமான ஒரு விமர்சனம் தெரியுமா அது? ஏன்னா மேடையில் அவங்க எப்படி தெரியுமா பேசுவாங்க, ரசித்து சிரித்து பேசக்கூடியவங்க. நான் கேட்டோன்னே இப்படி ஒரு விமர்சனத்தை வச்சாங்க. ஹோம்ஒர்க் போடணுங்க, இதெல்லாம் இல்லை, நீங்கள் பட்டிமன்றத்தில் பேசுகிற மாதிரி இல்லை போங்க அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறமும் வாய்ப்பெல்லாம் வந்தது, 2-3 வந்தது. ஒரு தடவையும் போய் கேட்கும் போதெல்லாம் பத்தாது, ஹோம்ஒர்க் பத்தாது அண்ணி, நீங்கள் பட்டிமன்ற பாணி உள்ளே வரலேன்னாங்க. அப்புறம் ஒரு 6-7 பட்டிமன்றத்துக்கு அப்புறம் நான் அவங்கள கேட்கலை. கேட்டால் தானே வம்பு. கேட்காமலேயே என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, இப்போ தான் இந்த நூலை பிடிச்சிருக்கிறீங்க, நீங்கள் பட்டிமன்ற பாணியில் பேச வந்திருக்கிறீங்க, ஹோம்ஒர்க் நல்லா போட்டிருக்கிறீங்க, வாழ்த்துக்கள், நல்லா வருவீங்கன்னு சொன்னாங்க. அந்த சார் யார் தெரியுமா சார்? அங்கேயும் சாரா? அந்த சாரே நீங்கள் தான் சார். இது எதை காண்பிக்கிறது? முகமூடி இல்லாத விமர்சனம் தான் கலையையும் கலைஞனையும் வளர்க்க முடியும். ஏதோ சாதாரண மேடையில பேச ஆரம்பிச்சு இன்னைக்கு சன் டிவி கல்யாண மாலை மேடையில வந்து நிக்க வச்சது அந்த முகமூடி இல்லாத விமர்சனம் தானுங்க. அப்ப அது சாத்தியம் தானே. சகோதரி கல்பா ரொம்ப அழகாக பேசினாங்க. சின்ன வயசு ஆனாலும் பேச்சில் அவ்வளோ முதிர்ச்சி, எல்லாம் சரி. அப்பா தன்னுடைய கஷ்டத்தையே தெரியாமல் பிள்ளைய வளர்த்தார். அப்பா போடலையா முகமூடின்னு? கஷ்டம் தெரியாமல் பிள்ளைய வளர்த்தா புள்ள உருப்பட மாட்டாமா? முகமூடி போடக்கூடாது. அப்பா படுற கஷ்டம் பிள்ளைக்கு சொல்ல வேணாமா? இவ்வளோ கஷ்டப்பட்டேன், நீ இப்படி கஷ்டப்படாமல் இருக்கணும்னா என்ன? அப்போதான் அப்பா மேலே குழந்தைக்கு இன்னும் பாசம் வரும். எத்தனை நாள் முகமூடி போட்டு போட்டு வளர்க்குறது சொல்லுங்க பார்க்கலாம். அம்மா குடும்பத்திற்காக முகமூடி போட்டுக்கிட்டே இருந்தா எல்லாம் சரி. அம்மா சந்தோஷமா இருந்தால
அது தெரியுமா? தெரியாது. அவளுடைய சுயம் உள்ள மூச்சு திணறிக்கிட்டே இருக்கு தெரியுமா? அவ போட்ட முகமூடியில எப்ப கலட்டுவோம்னு இருந்திருக்கும். அவளால கழட்டவே முடியல. பழகி போச்சு ஐயா. நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, ஒரு சூழலுக்கும் நாம ஒரு முகமூடி போட்டு போனேன். அந்த சூழல் மாறின உடனே அந்த முகமூடி எல்லாம் கழட்டிடலாம். ஆனா குணத்துக்கும் தன்னுடைய எண்ணங்களுக்கும் போட்டுக்கிற முகமூடி இருக்கு, காலப்போக்கில் கழட்ட முடியாதுமா. சுயம் அதில் தடுமாறும், திணறும். சார், குடும்ப உறவில் இப்போ உங்களுக்கு ஒரு பாட்டி தாத்தா இருந்தவர், எனக்கு ஒரு பாட்டி தாத்தா இருந்தார். சொல்லட்டா? தாத்தா கடைசி நாட்கள்ல படுக்கையில் இருந்தார் சார். இது உண்மை, கதை கட்டலை, நிஜத்தை சொல்றேன். நீங்க தான் முகமூடியே இல்லையா? அதேதான். தாத்தா இருந்தாரு, பாட்டி பக்கத்தில் உட்கார்ந்தது. அந்த நேரத்துலையும் தாத்தா பாட்டி கையை பிடிச்சி கேட்டாரு, நான் இல்லாமல் நீ இருப்பியா? நான் போயிடுவேன் போல தோணுது, எனக்கு ரொம்ப முடியலன்னு. பாட்டி கையை கெட்டியமாக பிடிச்சிச்சு. காலம் வந்தால் தான் நான் போக முடியும், நான் பழகிக்கிறேங்க பட்டுன்னு சொல்லி உடச்சிருச்சுங்க பாட்டி. நாங்கள்லாம் கேட்டோம், ஏன் பாட்டி இப்படி சொல்கிற தாத்தா கிட்ட? போகிறவர்கிட்ட போய் சொல்லி பாசாங்கெல்லாம் பண்ணக்கூடாது. அப்புறம் எப்போ உண்மை பேசுறது? இப்படி உண்மையாக சொன்னா தான் நிம்மதியாக போவார். நான் இல்லாட்டாலும் இவ கஷ்டப்பட மாட்டார்னு. உறவில் பாசாங்க இருந்தால் எப்படிங்க அங்கே வலுவாக இருக்க முடியும்? எங்கள் வீட்டு தாத்தா பாட்டிக்கிட்ட முகமூடியே இல்லை. ஆனால் சரியான பாட்டி அது. நொந்து நொந்து ஆஃபீஸ் போனால் முகமூடி போடணும், அங்கே முகமூடி போடணும், இங்கே முகமூடி போடணும். இருக்க முடியுதா? அந்த காலமெல்லாம் மாறி போச்சும்மா. பக்கத்து வீட்டில் ஒருத்தங்க இருந்தாங்க, சின்ன வயசில். சொந்தக்காரங்களுக்கு மத்தியில் பெரிய வீடு கட்டி வாழற மாதிரி காமிக்கணுங்கிறதுக்காக கடனை வாங்கி அகலக்கால் வச்சு பெரிய வீடு கட்டி வெளிப்பூச்சி பூசி முடிக்கவே இல்லைங்க. பால் காய்ச்சின 3வது மாதமே கட்டின வீட்டை விற்று கடன் அடைச்சி எந்த வாடகை வீட்டிலேருந்து போனாங்களோ அதே வாடகை வீட்டுக்கு மீண்டும் குடி வந்தாங்க. கண்ணால் பார்த்தோம். ஊருக்காக போடுற முகமூடி இதில் தான் கொண்டு போய் விடும். சமுதாயத்துக்காக போடுற முகமூடி எவ்வளவோ இருக்குது. பையனுடைய கல்யாணத்தும் போது பையனுடைய டீச்சரை கூப்பிட்டுருந்தோம். சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனே அந்த டீச்சர் தான். அன்றைக்கி மழித்தது ஒரு தலையில், அப்போ தான் வளர்ந்துருக்கு கொஞ்சம் முடி, கழுத்தில் ஒரு கயிறு, சாதாரண ஒரு புடவை, அந்த கல்யாணத்துக்காக கட்டுற புடவை கிடையாது. வந்தாங்க, பிள்ளைய ஆசீர்வாதம் பண்ணாங்க, சாப்பிட்டாங்க. நாங்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டோம், அனுப்பி வச்சோம். வந்த சொந்தக்காரங்க கேட்டாங்க, அவங்க யார்? பையனுடைய டீச்சர். கல்யாணத்துக்கு வர மாதிரியே வரவே இல்லை, ஏன் வேறு மாதிரி வந்திருக்கிறாங்க. எங்களுக்கு அவங்க நிலைமை தெரியும். அவங்களுடைய கணவருக்கு சிறுநீரக அறுவை சிகிச்சை பண்ணணும், அவருக்கு அது பழுதடைஞ்சிருக்கு, டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. செலவு கடன் எல்லாத்தையும் மீறி நகையை வித்தாச்சு, போட்டிருக்கிற திருமாங்கல்யம் முதற்கொண்டு அந்த அம்மா வச்சிருச்சு. ஒரு கயத்தை கட்டிட்டு வந்தது. என் நிலைமை இதுதான், ஊருக்காக வேஷம் போட வேணாம், முகமூடி போட வேணாம்னு தைரியமா வந்து நின்னாங்கல்ல, அப்படியும் வாழ முடியும், சாத்தியம். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். முகமூடியே இல்லாத ஒரு உறவு இருக்குன்னா நட்பு. கூட படித்த பொண்ணு என்னோட பிஎஸ்சி படிக்கும்போது கொஞ்சம் தடுமாறினா ஒரு நட்பில். வீட்டில் சொல்லட்டமா, இது வேண்டான்னு சொல்ல வீட்டில் சொல்ல வேணாம், ஒன்றும் பெருசு இல்லைன்னு சொன்னால் என்னுடைய வாயை அடைச்சா. ஒரு கட்டத்தில் அவங்க அம்மா அவளுடைய நடத்தையில் ஒரு மாறுபாடு இருக்கு, என்னன்னு தெரியலேன்னு கேட்கும்போது நான் சொல்லிட்டேன். அதுலேருந்து அவங்ககிட்ட பேசலை. 2 மாதம் ஃபோன் பண்ணாலும் எடுக்கலை, பேசவே இல்லை. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க அப்பா ஃபோன் பண்ணார், நீ ஒரு நாள் வீட்டுக்கு வாடா அப்படின்னு சொன்னார். போனேன். அந்த தப்பான நட்புன்னு அது புரிஞ்சுக்கிச்சு. அவன் ஏற்கனவே கல்யாணம் ஆனவன், நல்ல வேளை முழிச்சுக்கிட்டோம். தப்புன்னு அவளுக்கு தெரிஞ்சு போச்சு, உங்ககிட்ட பேச தயக்கமாக இருக்குன்னு சொன்னான். அதுதான் நான் கூப்பிட்டேன்னு சொன்னான். அதுக்கப்புறமும் நாங்கள் பிஜி ஒன்றா படித்தோம் சார். இப்போ கல்யாணம் ஆகி நல்ல நிலைமையில வெளிநாட்டில் இருக்கிறாங்க. அவன் நட்பே போனாலும் பரவாயில்லன்னு முகமூடி போடாமல் பேசிய ஒரு நொடி தான் என்னுடைய நட்பு இன்னைக்கும் தொடர்வதற்கு காரணம்னா, முகமூடி இல்லாம வாழ்வது ரொம்பவே சாத்தியம் சார். கவுன்சிலிங் அப்பவே ஆரம்பிச்சீங்க? அப்பவே சார், அப்பவே ஆரம்பிச்சாச்சு சார். சொந்தக்காரங்க முன்னாடி எங்களுக்கெல்லாம் கெத்து காமிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பழைய சோறு சாப்பிட்டா சாப்பிட்டோன்னு சொல்லிட்டு போகிறோம் சார். பட்ஜெட்டில் தான் வாழறோம்னா பட்ஜெட்டில் வாழறோன்னு சொல்லிட்டு போகிறோம். ஆனால் என்னன்னா, எங்களை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் ஃபேன்ஸ் எல்லாம் இருக்க மாட்டாங்க, ஃபாலோவர்ஸ் எல்லாம் இருக்க மாட்டாங்க. நாங்கள் வைரல் ஆக மாட்டோம், ட்ரெண்டிங் ஆக மாட்டோம், ஒன்றுமே ஆக மாட்டோம் சார். பரவாயில்லன்றேன் சார். அங்கே இருக்கிறது ஃபோட்டோஷாப்னா இங்கே இருக்கிறது போர்ட்ரேட் சார். இதுதான் சார் உண்மை, குறைச்சி சொல்லலை. யதார்த்தவாதி, வெகுஜன விரோதி நாங்கள்லாம் அப்படித்தான். எங்களுக்கு பாரதியார் மாதிரி சார். நாங்கள் இல்லாமல் போனால் கூட எங்கள் பின்னாடி 10 பேர் வரமாட்டாங்க, எங்களை ஞாபகம் வச்சுப்பாங்க சார். காலத்துக்கும் இருந்தால் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கக்கூடிய அளவுக்கு முகமூடி இல்லாமல் வாழ்வது சாத்தியம்தான் சார். ஒன்றுமே இல்லை. எங்கள் நடுவர் ஐயாவை பாருங்களேன்,
வெளிநாடுகள் இல்லை, நான் அவரை ஒன்றும் டார்கெட் எல்லாம் பண்ணி வெளிநாடுக்கு போனாலும் இல்ல, எங்கே இதை போனாலும் நீங்க சொல்லாம இருந்திருக்கலாம். ஆமா இல்ல நீங்க பாக்குறதே அப்படி இருக்கு. தன்னுடைய பாரம்பரிய உடையில் தானே வராரு, முகமூடி போடல. அப்ப தெரியும் அவர் எந்த பக்கம் தீர்ப்பு சொல்லுவார்னு இப்பவே தெரிஞ்சு போச்சு இல்லையா? நீங்க முகமூடி இல்லாமத்தான் தீர்ப்பு சொல்லுவீங்கன்னு தெரியும். நடுவராக பல மேடைகளில் மிளிர்ந்தாலும் கூட நான் ஒரு மேடை பேச்சாளர் அப்படின்ற ஒரு முகமூடி இல்லாம வந்துத்தானே எங்க பாரதி மேடமும் உட்காந்துருக்குறாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் இதெல்லாம். அதனால முகமூடி இல்லாமல் வாழ்வது ரொம்ப சாத்தியம் சார். காமராஜர் ஆகட்டும், பெரியார் ஆகட்டும், யாராக இருந்தாலும் இன்னைக்கு நாம ஞாபகம் வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா முகமூடியே இல்லாமல் அவர்கள் வாழ்ந்தது, சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளி இல்லாமல் அவர்கள் வாழ்ந்ததினால்தான் இன்னைக்கு நாம அவங்கள ஞாபகம் வச்சுட்டு இருக்கோம். இந்த முகமூடி போடுறது எதெல்லாம் பேச வைக்குது பாருங்க. டாக்டரை வச்சுக்கிட்டே முகமூடி போட்டே பாட்டியோட கேன்சரை சரி பண்ணிட்டாங்கிறாங்க. அவங்களுக்கு அண்ட புழுக வச்சிருக்கு. அது நடந்தது தான் சொன்னாங்க. அது கேன்சர் அதனால சரியா போயிருக்காது. அது அந்த மருந்து மாத்திரனால அந்த அம்மாவனுடைய வாழ்நாள் நீட்டிச்சிருக்கலாம். அதனால போட்ட முகமூடினாலன்னு சொல்றதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம் சார். ஒன்னே ஒன்று சொல்லி முடிக்கிறேன் நடுவர் அவர்களே. சென்ட் யுவர் சன் வித் 100 rupees. நான் தெரியாம கேட்குறேன், ஊருக்கு முன்னாடி நீங்க பீத்திக்கணுன்றதுக்காக அம்மா பெரிய ஸ்கூல்ல புள்ளைய சேர்த்துட்டு ஏம்மா ஸ்கூல்ல குறை சொல்றீங்க? முகமூடியே இல்லாம அரசு பள்ளியில புள்ளைய படிக்க வைக்க வேண்டியதானே? பண்ற தப்பு நாம பண்ணிட்டு நான் முகமூடி போட்டிருக்கேன். முகமூடியால தான் நம்ம முகமூடி போட்டவர்கள் வெளிப்படையாக வாழ்ந்து அகமூடி இருப்பதை விட தப்புமா. வெளிப்படையா வாழ்ந்து பாரு, படுத்தா நிம்மதியா தூக்கம் வரும். முகமூடியை போட்டு வாழ்ந்து பாரு. அடுத்தது யார் வருவா? எங்களால் இந்த சாத்வீகம், பயானகம், பிரச்சோதகம்னு மாற்றி அந்நியன் மாதிரிலாம் இருக்க முடியாது. ஒரே முகம்தான், வெளிப்படையா ஒரே முகம்தான், முகமூடி இல்லாத முகம். வாழ்வது சாத்தியமேன்னு சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். காலம் மாறலாம், ஆனா கல்யாண பட்டுனா அது போத்தீஸ் சாமுத்ரிகா பட்டு தான். போத்தீஸ் சாமுத்ரிகா பட்டு. என்னங்க இது இவ்வளவு கம்பீரமாக இந்த அணிக்கு பேசுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அதில் ஆரம்பத்தில் என்னைய வேற கையில் எடுத்துக்கிட்டாங்க. எனக்கு ஒரு பெரிய கெட்ட பழக்கம் இருக்குது. என்னென்னா, இந்த பேச்சாளர்களை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நான். அதனால தான் நான் இன்னும் கரெக்ட் ஆகலை. நிறைய பேர் ப்ரூஃப் கரெக்ஷன் ஒன்று இருக்குல்ல, பிழை திருத்தம். அது மாதிரி எனக்கு யாராவது பேசுகிறதுல உண்மை இருக்கா, அது சரியா, அது ஏன் இல்லை, இவங்க கேட்கும்போது எனக்கு தோணினதை சொல்லிட்டேன். ரொம்ப வருஷம் முன்னாடி நான் மறந்துட்டேன். தோணினதை சொன்னேன். இல்லைங்க, இது இல்லை அந்த பாணி, நீங்கள் வேறு மாதிரி பேசுகிறீங்க, இது பட்டிமன்றம் ஆகாது அப்படின்னு சொன்னேன். அதை ஞாபகம் வச்சு இந்த தலைப்பில் கொண்டாந்து இறக்கிட்டாங்க. இப்போ நான் எந்த முகமூடி போகிறதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் நல்ல செய்திகள் சொல்லியிருக்காங்க. படுத்த தூக்கம் வரியா, நாங்கள் எதையும் தேவையில்லாமல் நினச்சி குழம்புறது இல்லை. நான் பாட்டு தூங்கிடுவோம். ஏன்னா நாங்கள் உண்மையாக வாழ்கிறோம். எங்கள் பின்னால் ஆட்கள் வரமாட்டார்கள், ஆனால் சந்ததிகள் எங்களை நினைக்கும். அதான் அருமையான வரிகள். சம்பாத்தியம் முக்கியம் அல்ல, சந்ததிகளை வாழ வைப்பது தான் முக்கியம். ஒரு தேசத்துக்கு இப்படிப்பட்ட தலைமைகள் இருந்தால் அந்த தேசம் மேலே மேலே வளரும். அதான தேவை. ரொம்ப அருமையாக பேசியிருக்கிறாங்க. நட்புல உண்மை இருக்கணும். யதார்த்தவாதி, வெகுஜன விரோதி. வெகுஜனங்களுக்கு யாரை பிடிக்கும்? மேக்கப் போடுறவனை பிடிக்கும். ஏன்னா இந்த நம்ம மக்கள் மத்தியில் உண்மையை விட பொய்மை ரொம்ப சீக்கிரம் போய் சேர்ந்துடும். அதானங்க, யதார்த்தமாக இருக்கிறவனை யார் விரும்ப மாட்டாங்க. இப்போ நானே இவங்களுக்கு சொன்ன மாதிரி அறிவுரை இன்னும் 4 பேருக்கு சொல்லியிருந்தேன்னு வைங்க, அவன் போகிறவங்கெல்லாம் தெரியும், இவன் பெரிய பேசி கிழிச்சிட்டான், இவெல்லாம் ஒரு பேச்சால எனக்கு புத்தி சொல்கிறாயா. நான் எத்தனை மேடை பார்த்துருக்கேன் தெரியுமா? எத்தனைப்பா பார்த்துருக்கேன்? 10 மேடை பார்த்துருக்கேன். டேய், நான் 30 வருஷமாக பேசுகிறேன். கேட்கவே மாட்டா. நான் யதார்த்தவாதி, வெகுஜன விரோதி. ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க. இப்போது ஆன்மீக கதைகள் திரு சிவகுமார் அவர்கள். சிரமமே. சென்னை பர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழாவில் திரு ராஜா தலைமையில் சிறப்பு பட்டிமன்றம் முகமூடி இன்றி வாழ்வது சிரமமே. பேச வருகிறார் திரு சிவகுமார். அடுத்த வாரம். நீங்கள் மனதுக்குள் சொல்ல நினைப்பதை, மனதுக்குள் செய்ய நினைப்பதை அப்படியே எல்லோரிடத்திலும் எல்லா காலத்திலும் வெளிப்படுத்தி கொண்டிருந்தால் ஏதோ ஒரு வகையில் ஒன்று உங்களுக்கு சிரமம் அல்லது மற்றவர்களுக்கு சிரமம். எனவே சிலவற்றை குறைப்பதற்கும் சிலவற்றை மறைப்பதற்கும் பழகுங்கள். மகிழ்ச்சியாக வாழலாம். அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள்.
நம்ம வீட்டில் வேலை செஞ்சாலும் சரி, இல்லைன்னா அலுவலகத்தில் வேலை செஞ்சாலும் சரி, இல்லைன்னா ஏதான ஒரு துறையில் நாம் சாதிச்சு கொண்டிருந்தாலும் சரி, எந்த துறையாக இருந்தாலும் பெண்களின் கைப்பட்டால் அது மலர்ந்து பூ பூக்கிறது. அம்மாதிரியாக சாதனை பெண்கள் அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை கூறி இன்னும் பலமாகவும் இன்னும் வீறு கொண்டும் நாம் எழுவோம் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள். kalyanamaalai.com. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி.